அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாரந்தோறும் வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்குரிய பதில்களை தொடராக நாம் அறிந்து வருகிறோம். தற்பொழுது வந்திருக்கிற கேள்விகளுக்குரிய பதில்களை பார்க்கலாம். புதுவை மாநிலம் கோட்டக்குப்பத்திலிருந்து இம்ரான் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மல்ஹமா யுத்தம் எப்போது நடைபெறும்? இன்று நடைபெறும் இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம் மல்ஹமா யுத்தமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது சம்பந்தமாக சில அறிவிப்புகள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மல்ஹமா என்ற அந்த சொல்லை பயன்படுத்தி, அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா கடுமையான யுத்தம், பெரிய யுத்தம், மிகப்பெரிய போர் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த மல்ஹமா என்கிற அந்த சொல்லை பயன்படுத்தி வரக்கூடிய அறிவிப்புகள் நாம் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லாமே பலவீனமான செய்திகளாக தான் இருக்கிறது. அறிவிப்பாளர் தொடரில் சிக்கல் உள்ள செய்திகளாக தான் இருக்கிறது. அபுதாபில் வரக்கூடிய ஒரு செய்தி, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறதாக, அவங்க வழியாக அறிவிக்கப்படுகிற ஒரு செய்தி இந்த கருத்தை நமக்கு தருது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஜெருசலம் நகரம் செழித்து வளர்கிற பொழுது, சிறப்பாக நல்ல செழிப்பாக வர்ற நேரத்தில் மதினா நகரம், யஸ்ரிபு மதினா நகரம் இடிந்து சின்னாபின்னமாயிரும். இந்த மதினா இடிந்து சின்னாபின்னமாகுதல் எப்போ நடக்கும் அப்படின்னா மல்ஹமா யுத்தத்தின் போது தான் நடக்கும். இந்த மல்ஹமா யுத்தம் எப்பொழுது நடைபெறும் அப்படின்னா கான்ஸ்டான்டினோபிள், துருக்கி, இன்னைக்கு நம்ம துருக்கின்னு சொல்கிறோம்ல, இந்த கான்ஸ்டான்டினோபிள் கைப்பற்றப்படுகிற தருணத்தில் மல்ஹமா யுத்தம் நடைபெறும். இந்த கான்ஸ்டான்டினோபிள் எப்போ கைப்பற்றப்படும் அப்படின்னா தஜ்ஜாலுடைய வருகையின் பொழுது அது நிகழும். கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் இப்படி நிகழுங்கிற கருத்துப்பட இதை சொல்லிட்டு முஆதை பார்த்து அவங்கள தட்டி, இதை இப்போ இது எப்படி இவ்வளோ நீங்கள் கேட்குறது, நான் பேசுகிறது எப்படி உண்மையோ அது மாதிரி இது நடக்க போகிறது உண்மைன்ற சொன்னதாக ஒரு செய்தி வருது. ஆனால் இது பலவீனமான அறிவிப்பாக இருக்கிறது. இதை வைத்து கொண்டு நாம் இதுதான் அதுதான் என்று ஒரு முடிவுக்கு வரவோ, அது ஆதாரபூர்வமான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளவோ நம்மால் இயலாது. அதே நேரத்தில் கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் மல்ஹமா மாதிரியான, அதாவது பெரிய யுத்தங்கள் நடைபெறும் என்பதற்கு வேறு சில அறிவிப்புகள், ஆதாரபூர்வமான செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா துகாத்திலுல் யஹூத், நீங்கள் யூதர்களோடு சண்டையிடுகிற வரை, போர் புரிகிற வரைக்கும் கியாமத் நாள் வரவே வராது. கியாமத் நாளுக்கு முன்னாடி யூதர்களோடு ஒரு பெரிய யுத்தம் நடைபெறும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதுக்கு ஆதாரப்பூர்வம் அது எந்த அளவுக்கு இருக்கும்னு கேட்டால், ஒரு முஸ்லீமை பார்த்து கற்களும் பாறைகளும் பேசுமாம். இந்த பாறைக்கு பின்னாடி, இந்த கல்லுக்கு பின்னாடி ஒரு யூதம் ஒளிஞ்சிருக்கிறான் அப்படின்னு ஒரு முஸ்லீமை அழைச்சி சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த யுத்தம் நடைபெறும் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸில் ஆதாரபூர்வமான செய்திகளில் பார்க்குறோம். அதெல்லாமல் கியாமத் நாளைக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களோடு, ரோம தேசத்தோடு, அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களோடு சண்டைகள் நடைபெறும், போர்கள் நடைபெறும் என்ற அறிவிப்புகளும் ஆதாரபூர்வமான செய்திகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் அது மாதிரி போர்கள் நடைபெறும் என்று தெரிகிறது. இப்போ நடக்கிறது தான் அது என்று நாம் அதை உத்தரவாதமாக சொல்ல முடியாது. என்று கேட்டால் அது தஜ்ஜாலுடைய வருகையோடு சம்பந்தப்பட்டதாகவும் கியாமத் நாளுடைய நெருக்கமான அடையாளங்களில் ஒன்றாகவும் அது சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால அது மாதிரி இன்னும் காலத்துக்கு பிறகு அது மாதிரி நடைபெற வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு முடிவுக்கு நாம் வரலாம். இப்போ நடக்கிற இந்த விஷயத்தை, பாலஸ்தீன் இஸ்ரேல் யுத்தத்தை, இது மல்ஹமா என்கிற பெயரில் நாம் குறிப்பிட்டு உத்தரவாதப்படுத்தி சொல்வதற்கான எந்த சான்றுகளும் ஆதாரங்களும் நம்ம இடத்துல இல்லை. சென்னை புதுப்பேட்டையிலிருந்து சிக்கந்தர் கேட்குறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், தந்தைக்கு முன் மகன் இறந்து விட்டால் அவர்களுக்கு அந்த சொத்தில் உரிமை இல்லை என்று மார்க்கம் சொல்கிறது என்று சொல்கிறீர்கள். ஒரு உவமையாக கேட்கிறேன், தந்தையும் இரண்டாவது மகன் 2 பேரும் ஒன்றாக பயணிக்கிறார்கள். அப்போது ஒரு விபத்து ஏற்பட்டு விடுகிறது. முதலில் மகன் இறந்து விடுகிறான். ஒரு 2-3 நாட்கள் கழித்து தந்தை சுயநினைவு இல்லாமல் இறந்து விடுகிறார். பின்பு சொத்து பிரிக்கும் போது தந்தைக்கு முன் மகன் இறந்ததால் சொத்தில் உரிமை இல்லை என்று மறுப்பார்கள். தந்தை இழந்த ஒரே காரணத்திற்காக அந்த பிள்ளைகள், அதாவது இறந்துவிட்ட அந்த மகனுடைய பிள்ளைங்க, அந்த பிள்ளைகள் நடுரோட்டில் நிற்க வேண்டுமா? இதுதான் நீதமான சட்டமா? அல்லாஹ் குர்ஆனில் இவ்வாறு கூறுகிறானா என்று விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இஸ்லாமிய ரூல் படி சொத்துரிமை சட்டத்தில் ஒருத்தருடைய சொத்துக்களை பங்கு வைக்கும் பொழுது அவர் இறக்கிற நேரத்தில் யார் உயிரோடு இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சொத்துக்கள். ஒரு தந்தை இருக்கிறார், அவருடைய சொத்துக்கள் பிள்ளைங்களுக்கு பங்கு வைக்கப்படும். அப்போ தந்தை மரணிக்கிற பொழுது யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சொத்துக்கள் வழங்கப்படும். தந்தை மரணிக்கிற நேரத்தில் உயிரோடு இல்லை, அதுக்கு முன்னாடி இறந்துட்டவங்களுக்கு அவங்க சொத்து பங்கீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க என்பது தான் இஸ்லாமிய சொத்துரிமை பாகப்பிரிவினைக்கான சட்டம். அதில் தான் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இப்போ இந்த மாதிரி
மகன் முன்னாடி இறந்துட்டாருன்றக்காண்டி நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, அப்போ அந்த மகனுடைய பிள்ளைங்க, அவனுடைய மனைவி, அவங்களாம் ஒன்றுமே இல்லாமல் பாதிக்கப்படுவாங்களே. இது அநியாயமாக தெரியலையா? இது நீதமான சட்டம் மாதிரி படலையேன்னு சொல்லி கேட்குறாங்க. மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு அப்படி தோணலாம். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் ஆழ்ந்து அல்லாஹ்வுடைய சட்டத்தை நம்ம கவனமாக சிந்திச்சு பார்க்கும் பொழுது அதில் இந்த மனித குலத்திற்கான நன்மைகளும் அதுக்கு தேவையான நீதம் செலுத்துவதற்கு தேவையான வழிகாட்டுதல் அதில் சொல்லப்பட்டிருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் சிந்திச்சா பொதுவாகவே எல்லா சட்டங்களும் எப்படி வழங்கப்படுகிறது, உலகம் முழுவதும் மனிதர்கள் ஏற்றுகிற சட்டங்கள் கூட அப்படித்தான் பெரும்பாலும் மனிதர்களும் ஏற்றுவார்கள். உலகத்தில் சட்டம் இயற்றப்படுவது எப்படி இருக்கும்னு கேட்டால், பெரும்பான்மையை கவனத்தில் கொண்டு தான் சட்டங்கள் இயற்றப்படும். அதிகமான மக்கள் ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 95 பேர் 98 பேர் அவங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க, என்ன பிழைகள் நடக்கும், எப்படி செஞ்சால் எந்த ரூட்டில் போனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதில் சில விதிவிலக்குகள் வரும். போட்ட அந்த ரூலுக்குள்ளே நிற்காமல் சில பேருக்கு விதிவிலக்குகள் வரும். அப்போ விதிவிலக்குகளை தனியாக பார்க்கணுமே தவிர அதுக்கு ஒரு பொது சட்டம் நாம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அதை மையமாக வச்சு ஒரு சட்டம் சொன்னோம்னா அப்போ 98 பேர் பாதிக்கப்படுவாங்க. 98 பேருடைய நலனையும் அவங்களுடைய தேவைகளையும் கருத்தில் கொண்டு ஒரு சட்டம் சொல்லும் பொழுது ஒரு 2 பேர் பாதிக்கப்படுற ஒரு சூழல் வரும். இல்லை அந்த 2 பேர் பாதிக்கப்படுறாங்களே அதனால் அவங்கள கவனத்தில் கொண்டு ஒரு சட்டம் சொல்லுவோம்னு முடிவெடுத்தா 98 பேர் பாதிக்கிற ஒரு சூழல் வரும். அப்போ அறிவார்ந்த முடிவு எதுவாக இருக்கும்னு கேட்டால் பெரும்பான்மையை கவனத்தில் கொண்டு இப்படி தான் எல்லாரும் சட்டம் இயற்றுவாங்க. அப்படி இயற்றினால்தான் அது நாட்டில் உலகத்தில் மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய சட்டமாக இருக்கும். இது பொது விதி. அந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற ஒருத்தர் உயிரோடு இருக்கிற பொழுது, ஒருத்தர் மரணிக்கிற நேரத்தில் யாரெல்லாம் உயிரோடு இருந்தாங்களோ அவங்கள தான் சொத்துக்கு வாரிசுரிமை பெற்றவங்க, சொத்து உரிமை பெற்றவங்க. அவர் இறக்குறதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த சொத்துல பங்குதாரர்களாக ஆக முடியாது என்பது இதுதான் பொதுவான நியதி. உலகத்தில் எல்லாம் எப்படி நடக்கும்? ஒரு தந்தை இருக்கிறாரு, அந்த தந்தைக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, தந்தை முதல்ல இறந்துருவாரு, அதுக்கு பிறகு பிள்ளைங்க இறப்பாங்க. இதான யதார்த்தம். அதிகமாக உலகத்தில் எங்கே விதிவிலக்குகள், ஒரு விபத்தில் வேற காரணங்கள்னால ஒரு நோய்வாய்ப்பட்டு இயல்புக்கு மாற்றமாக ஒரு 5% பேர், ஒரு 2% பேர், ஒரு 1% பேர் தந்தை மௌத்தாருக்கு முன்னாடி பிள்ளைங்க மௌத்தாயிடலாம். தந்தையை பிள்ளையை அடக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படத்தான் செய்யும். அது இல்லவே இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது பொதுவாக வெகுஜனமாக அதிகமான மக்களிடத்தில் அப்படி நடக்குமா, விதிவிலக்காக நடக்குமான்னு கேட்டால் அது விதிவிலக்கான சட்டம் தான். இயல்பாக எல்லா நேரங்களையும் நடக்கிறது இல்லை. அப்போ சட்டம் சொல்லும்போது எப்படி சொல்ல முடியும்? எல்லா இடங்கள்லையும், எல்லா வீடுகள்லையும், எல்லா குடும்பங்கள்லையும் எப்படி இருக்குதோ, எது நடைமுறையில் அதிகப்படியாக நடக்குமோ அதை மையமாக வைத்து தான் அல்லாஹ்வுடைய இந்த சட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். ஒரு 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 நீங்கள் ஒரு ஊமையாக நீங்கள் சிந்தித்த மாதிரி இப்படி ஒரு ஊமையை சிந்திச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் அவங்க பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கலையே, சொத்துல பாகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க நடுத்தருவில் நிற்பாங்களே, இது நீதியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டது. நீதி இல்லையே, இது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு உங்களுடைய கேள்வி கேட்குற மாதிரி அதிலே கொஞ்சம் உள்டாவா நீங்கள் இப்படி ஒரு ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. அதாவது ஒருத்தர் தான் மகனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறார். 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஆம்பளை பிள்ளைங்க. ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சார். கல்யாணம் முடிச்ச பையனுக்கு கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு அல்லது மறுநாள் ஒரே நாளில் அந்த பையன் இறந்துட்டார். கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு மருமகன் வந்துட்டாங்க. இப்போ மகன் என்ன ஆயிட்டார்னா ஒரு நாளில் மகன் இறந்துட்டார். இப்போ மகன் இறந்து ஒரு 2 வருஷத்துக்கு கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு தந்தை இறக்குறாங்க, அல்லது தந்தையுடைய சொத்து பங்கு வைக்கப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்க. 2 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ இப்போ அந்த தந்தையுடைய சொத்து பங்கு வைக்கப்படுகிறது. தந்தை நிறைய சொத்து வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு 5 கோடி ரூபா பெருமானமுள்ள, ஒரு 10 கோடி ரூபா பெருமானமுள்ள ஒரு சொத்து இருக்குது. இந்த சொத்து தந்தையுடைய சொத்து பிள்ளைங்களுக்கு பங்கு வைக்கப்படும். பிள்ளைங்க பங்கு வைக்கப்படுற நேரத்தில் பிள்ளைங்க 2 பேர், 2 பேருக்கு இந்த சொத்து போகுதுன்னு வைங்க. 10 கோடி ரூபா சொத்து 2 பிள்ளைங்களுக்கு பங்கு வைக்கணும். இப்போ ஒரு பிள்ளை ஆல்ரெடி இறந்துட்டாரு, ஒரு பிள்ளை தான் உசுரோடு இருக்கிறாரு. இப்போ ஒரு நாள் மனைவியாக ஒருத்தங்க இருந்தாங்க பார்த்தீங்களா, ஒரே ஒரு நாள் தான். ஏன்னா இறந்துட்டான பையன் தான், ஒரே ஒரு நாள் தான் அவர் அந்த பெண்ணு அந்த இவருடைய மகனுக்கு மனைவியாக இருந்திருக்கிறாங்க. மறுநாள் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க இதான் மற்றபடி வேற ஒரு வாழ்க்கை, மற்ற திருமணம், வேற அது மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை மாறி போயிடுச்சு. இப்போ இந்த பையனுடைய சொத்துல, பையனுக்கு கொடுக்கப்படுற 10 கோடி ரூபா சொத்துல 5 கோடி ரூபா ஒரு பையனுக்குன்னா இன்னொரு 5 கோடி ரூபா இன்னொரு பையனுக்கு தானே. இப்போ இன்னொரு 5 கோடி ரூபாயை இப்போ யார் கையில் கொடுக்கறது? இந்த மனைவி அந்த ரூட்டில் தானே வரும். இப்போ இந்த மகனுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துன்னு சொல்லிட்டு மகன் இறந்துட்டான், அதனால மகனுடைய மனைவி மக்களுக்கு பங்கு வைக்கணும்னு கொடுக்கும் பொழுது இப்போ ஒரு நாள் வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கும் அதே அளவுக்கு 5 கோடி ரூபா பெருமானம் உள்ள சொத்து, சிறு வயசுலேருந்து பெற்று வளர்த்து ஆளாக்கி இத்தனை வயசு வரைக்கும் அவருக்கு துணையாக நின்று வாழ்ந்த அந்த மகனுக்கும் அதே அளவுக்கு சொத்து அப்படின்னா இதுலேயும் ஒரு கேள்வி வரதானே, இது என்னப்பா இது அநியாயமாக இருக்குது. வந்தா அவள் ஒரு நாள் தான் மனைவியாக இருந்தா அவள் போயிட்டா, அதுக்காக வேண்டி ஒரு நாள் இருந்ததுக்கு
அதுக்கு என்ன உண்டு அதை பார்த்து செய்யுங்க, அதை விட்டுவிட்டு மொத்த சொத்துல பாதியை தூக்கி கொடுத்தே இது நியாயமா இல்லையே. இப்படி ஒரு கேள்வி வரத்தானே செய்யும். பையன் இறந்துட்டான், அதனால அவனுடைய பிள்ளைங்க நடுத்தருவில் நிற்பாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம போகுதே என்பது உங்களுக்கு கவலை தந்தால், அள்ளி கொடுத்தா அப்பவும் தான் கவலை வரும். மொத்தத்தையும் அங்கே கொடுத்துட்டாங்களே, அவளுக்கு நமக்கு என்ன சம்மந்தம், ஒரே ஒரு நாள் மனைவியா இருந்தா அதுக்கப்புறம் தான் அவளுடைய வேற வாழ்க்கையை அமைச்சிட்டு போயிட்டாங்களே, இதுக்காக வேண்டி இவ்வளவு கொடுக்கணுமா? சரி, ஏதோ இருந்ததுக்காக வேண்டி அன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படி ஏதாவது ஒரு பேருக்கு செஞ்சு கொடுக்கலாம், இப்படி ஒரு கேள்வி வரத்தானே செய்யும். ஆனாலும் இதெல்லாம் விதிவிலக்கு. இதை மையமாக வைத்து நாம ஒரு முடிவெடுக்க, விதிவிலக்குகளை மையமாக வைத்து முடிவெடுக்க நினைத்தால், அப்போ பெரும்பான்மையான மக்களுக்கு நீதி வழங்குகிற அல்லது ஒரு வழிகாட்டுதலை செய்யக்கூடிய சட்டமாக அந்த சட்டம் அமையாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் செய்தி. ரெண்டாவது, இந்த மாதிரி சூழல்களை கவனத்தில் கொண்டு ஒரு சந்தர்ப்ப விதிகள், சூழலுக்கு தகுந்த மாதிரி பொது விதியை போட்டாச்சு. அந்த பொது விதியில மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டிய சூழல் வந்தால் மனுஷன் தன்னுடைய சிந்தனையை பயன்படுத்தி அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி சில முடிவுகள் எடுத்துக்கொள்கிற வாய்ப்பை அல்லாஹ்வின் மார்க்கம் நமக்கு தருகிறது. இப்போ நாம உருவாக்கின சட்டத்தை எடுத்துக்குவோமே, இறை சட்டத்தை விடுங்க, மனிதர்கள் உருவாக்கிய சட்டத்தை எடுத்துக்குவோம். சிக்னல் போடுறாங்க, சிகப்பு விளக்கு எரியிற நேரத்தில் நம்ம டிராவல் பண்ணக்கூடாது, வண்டியை கிராஸ் பண்ணக்கூடாது. எல்லாரும் வந்தாச்சு, நின்னாச்சு, பெரும்பான்மையான மக்கள் வர்றாங்க, நிற்கிறாங்க. ஒவ்வொரு சிக்னலும் அதே மாதிரி ரூட்டு போட்டு கரெக்டாக போய்கிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு அவசர கேஸ் ஒருத்தர் தூக்கிட்டு வந்துட்டாங்க, வண்டியில் போட்டு ஒரு 2 வீலர்லையோ ஒரு ஆட்டோலையோ போட்டு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அவர் அடிபட்டு அப்படி ரத்தம் போய்கிட்டு இருக்கு. அவருடைய ஒவ்வொரு செகண்டும் வேல்யூபிள். உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போய் ஆகணும், உடனே வைத்தியம் பண்ணி ஆகணும், இல்லாட்டி அவருடைய உயிரை கேள்விக்குறியாக போயிருமோன்ற அச்சத்தில் அவசரமாக தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. கிட்ட வந்துட்டாங்க, சிக்னல் ரெட்டு விழுந்துருச்சு. இப்போ அடுத்த சிக்னல் ஓப்பன் ஆகிடுச்சு. 1 2 3ன்னு 3 முடிச்சு 4வது வர்றதுக்குள்ளே ஒவ்வொன்றுக்கும் 2 நிமிஷம் போட்டால் கூட 3 2 6 நிமிஷம் ஆயிரும். 6 நிமிடம் நேரம் என்பது இந்த மனுஷருக்கு, எல்லா மனிதருக்கும் சாதாரணமானது. ஆனால் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி நேரத்தில், ரத்தம் அப்படியே மண்டை உடஞ்சி செதறி போய்கிட்டு இருக்க நேரத்தில் இப்போ இது ஒரு விதிவிலக்கான தருணம் தானே. இப்போ இதை கவனத்தில் கொண்டு எல்லாத்துக்கும் சட்டம் சொல்லுவோமா, அல்லது பெரும்பான்மையை கவனத்தில் கொண்டு பொதுவாக எப்படிப்பா இயல்பா எல்லாரும் வருவாங்க, எல்லாம் அடிபட்டு வர்றதில்லை, எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி வர்றதில்லை, எல்லாம் இயல்பாக வருவாங்க, அது விதிவிலக்கு. அப்போ விதிவிலக்கான நேரத்தில் எப்படி செய்யணும் செஞ்சுக்குவோம். டக்குன்னு ஆஃப் பண்ணனா ஆஃப் பண்ணிக்குவோம், அது எல்லாத்தையும் நிப்பாட்டி விட்டு ஒன்றை மட்டும் வண்டி அனுப்பினா அனுப்பிக்குவோம். அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முடிவெடுத்து செய்ய வேண்டிய ஒரு வேலையை அந்த இடத்துல அந்த நேரத்தில் அந்த சூழலை கவனத்தில் கொண்டு மனுஷன் செய்யணுமே தவிர, இதுக்காக வேண்டி ஒரு சட்டத்தை உண்டாக்குனா நிற்கிற இயல்பா நிற்கிற 98 பேருடைய நிலைமை என்ன? அப்போ யாரும் இயல்பா போக முடியாது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் போய்க்கலாம். அந்த ஒரு ஆளுக்கு விதிவில் கொடுத்த மாதிரி அவன் போய்க்கலாம், எப்போ வேணாலும் போய்க்கலாம்னா சிக்னல் இருக்காது. சிக்னல் இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒரு இயல்பான போக்குவரத்து, பாதுகாப்பான போக்குவரத்து என்பது உத்தரவாதப்படுத்த முடியாது. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி தருணங்களில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதற்கான வழிமுறைகளை கூட அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அதை படிக்காததனாலும், அதை தெரிந்து கொள்ளாததனாலும், அதை கடைபிடிக்காததனாலும் சிக்கல் வருமே தவிர, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்து அந்த விதிவிலக்குகளின் நேரத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்திருந்தால் இந்த மாதிரி விதிவிலக்கு தருணங்களில் கூட அல்லாஹ்வுடைய சட்டத்தின் பேரால் யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க. அது என்ன அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுறான் அப்படின்னு பார்த்தா, பொதுவாக இப்போ மகன் இறந்துட்டார், தந்தை இருக்கிறார். இப்போ இந்த தந்தைக்கு ஒரு அறிவு இருக்கணும். மார்க்கம் ஒரு அறிவு என்ன சொல்லுது, இப்போ நம்ம இறந்துட்டோம்னா நம்முடைய சொத்துல இன்னென்ன பிள்ளைங்களுக்கு போகும், ஆனால் அந்த மூத்த பிள்ளை இறந்துட்டான், அவன் பிள்ளைங்களுக்கு அவனுக்கு அந்த பங்கு போய் சேராது. அப்போ என்ன பண்ணலாம், அவர் வாழுகிற காலத்தில் அவரே எதையாவது எழுதி வச்சிட வேண்டிய, அவருக்கு தான் ரைட்ஸ் இருக்குல்ல, அவருக்கு தான் அவர் வாழுகிற காலத்தில் அன்பளிப்பு செய்யலாம். அல்லது அவர் மரண சாசனமே எழுதினா கூட அன்பளிப்பாக கொடுக்கலன்னு வச்சுக்குவோம், அன்பளிப்பு கொடுத்தா என்னத்தை வேணாலும் அவரே கொடுத்துடலாம், அதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஒன்று இல்லை, என் மரணத்துக்கு பிறகு அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா, மரண சாசன வசியத்து உயில் எழுதுங்க, என்னுடைய மரணத்துக்கு பிறகு இவங்களுக்கு இவ்வளவு பங்கு போகட்டும் அப்படின்னு எழுதுங்க, அந்த ரைட்ஸ் இருக்குல்ல. மார்க்கத்தில் சொத்தின் உரிமை பெறாதவர்களுக்கு கூட ஒரு மனிதர் தன்னுடைய சொத்தில் 1/3 பகுதிக்கு மிகாததை அவருக்கு வசியத்தாக மரண சாசனமாக செய்வதற்கு மார்க்கத்தின் அனுமதி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் ஒருத்தர் மரண தருவாயில் இருக்கும் பொழுது இதை நமக்கு வழிகாட்டி தர்றாங்க. அவரை போய் சந்திக்க போகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது, நான் எல்லாத்தையும் தர்மம் பண்ணுறேங்கிறாரு, அதெல்லாம் கூடாதுப்பாங்கிறாங்க. ஒரு பாதியை பண்ணுறேங்கிறாரு, அதுவும் கூடாதுங்கிறாங்க. கடைசியில் ஒரு 3/1 பங்கு அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் 3/1 பங்கு கூட அதிகம் தான், சரி பரவாயில்ல 3/1 பங்கு நீ மற்றவங்களுக்கு கொடுத்துக்க. ஏன்னு கேட்டால், உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட கையேந்திட்டு போகிற ஏழைகளாக விட்டுட்டு போகிறத விட தன்னிறைவோடு செல்வந்தர்களாக விட்டுட்டு போங்க, அதான் சிறந்ததுன்னு சொன்னான். இப்போ இந்த செய்தியின் வழியாக நபிகளார் என்ன பாடத்தை கற்றுத்தர்றாங்க, நம்ம சொத்துக்கள் யாருக்கு கிடைக்காதோ அவங்களுக்கு நம்முடைய சொத்தில் 1/3 பகுதிக்கு மிகாத வகையில் வசியத்து செய்யலாம் இருக்குல்ல, வசிய செய்யுங்க.
அந்த பாட்னார் என்ன செய்யணும், அந்த தாத்தா நன்னா என்ன பண்ணணும், அவர் நம்ம பேர பிள்ளைங்களுக்கு கிடைக்காது, மகன் இறந்துட்டான், மனைவி 3 பிள்ளைகளை வச்சுட்டு நம்ம மருமக சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கா, அப்போ நம்ம மற்ற பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால அவங்களுக்கு நம்ம வசியத்து செய்வோம்னு உயிர் எழுதுங்க, முடிஞ்சிருச்சு, பாதிக்கப்பட மாட்டாங்க தானே, அவங்களுக்கும் சொத்து கிடைச்சிரும் தானே. ஒருவேளை அப்படியே மிஸ் ஆனால் கூட அதுக்கு அப்புறம் அந்த பங்குதாரர்களுக்கும் மார்க்கம் சொல்கிறது, பங்கு வைக்கிற பங்காளிகள் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் மார்க்கம் அறிவுறுத்துகிறது. என்ன அறிவுறுத்துகிறது, நீங்க பங்கு வைக்கிறீங்க, சொத்து பங்கு வைக்கக்கூடிய சபையை பத்தி எல்லாம் பேசிட்டே வரும் பொழுது ஒய்தா ஹலரல் கிஸ்மத்த உலுல் குர்பா வல் யதாமா வல் மசாக்கீனு, நீங்க உங்களுடைய சொத்துக்களை பங்கு வச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஏழைகளோ அனாதைகளோ நெருங்கிய உறவினர்களோ யாரேனும் இந்த சொத்துல சம்பந்தப்படாத சொத்தில் பங்குதாரர்களா இல்லாதவங்க நிற்பாங்களே, அப்படி யாராவது வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபர்சுகூஹும் மின்ஹு, அதுல இருந்து அவங்களுக்கும் கொடுங்க. எதுல இருந்து அவங்களுக்கு கொடுங்க, நீங்க பங்கு வைக்கிறீங்கள சொத்து, அந்த சொத்துல பங்கு வச்சுக்கிற நேரத்தில் நின்னாங்களே அவங்களுக்கும் கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, அனாதைகளுக்கு கொடுங்க, நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுங்க. இதை ஃபாலோ பண்ணுங்க, அல்லாஹ்வுடைய போதனை தானே. யாரோ ஒருத்தர் சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் அவருக்கே கொடுங்கன்னு சொல்லி சொன்னா, உன் கூட பிறந்தவன், உன் அண்ணன் தம்பி தங்கச்சி அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு மாட்டு நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னா எப்படிப்பா, கொடுப்பா அப்படின்னு மார்க்கம் வலியுறுத்துதா இல்லை, அவங்க அதை உணர்ந்து கொடுக்கட்டும். இப்போ இந்த சூழல்களை பயன்படுத்தி அவங்களுக்கு உரிய நீதம் செலுத்தப்படுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் திறந்து வச்சிருக்கான். அந்த வாய்ப்பும் கிடையாதுன்னு அடைச்சாதான் நீங்க நீதி அநீதி பேசணும். அது அப்படிலாம் கொடுக்கவே முடியாது, இறந்துட்டா முடிஞ்சிச்சு, அவனுக்கு தந்தை சொத்துல இருந்து ஒரு சல்லி காசு போகக்கூடாது, போனா எல்லாம் குற்றம் பிடிப்பான், நரகத்துக்கு போட்டுருவான், இப்படி தடுத்திருந்தா இது அநியாயமெல்லாம் சொல்லலாம். இதுதான் நீதி. பொது விதியை சொல்லிட்டான், அந்த பொது விதிக்கு முரணில்லாத வகையில் பாதிக்கப்படுகிற சூழல் யாருக்கேனும் உருவாகும் என்று சொன்னால் அந்த மக்களும் பாதிக்கப்படாமல் தந்தையின் சொத்திலிருந்து உரிமைகளை அவர்களுடைய வாரிசுகள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். இது எதை ஊர்ஜிதப்படுத்துகிறது என்றால், இது படைத்த இறைவனின் மார்க்கம் என்பதையும் எல்லா மனிதர்களும் பாதிப்பில்லாமல் தங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்வதற்கான சட்டத்தையும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்பதை தான் இது நமக்கு காட்டுதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கை பாலமுனையிலிருந்து ஃபௌஸ் கேட்குறாங்க, யா அல்லாஹ் யமனுக்கு பரக்கத் செய்வாயாக, ஷாமுக்கு பரக்கத் செய்வாயாக என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்தார்கள். நஜ்துவாசிகள் எங்களுக்கும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்யவில்லை. இந்த ஹதீஸ் சரியானதா? ஏனென்றால் இன்று நாம் பார்க்கிறோம், யமன் சிரியா போன்ற நாடுகள் யுத்தத்தால் சூழப்பட்டு வறுமையில் வாடுகின்றன. ஆனால் அதனை சூழ உள்ள நாடுகள் சவுதி, கத்தார், ஒமான், பஹ்ரைன், குவைத்து போன்ற நாடுகள் மிகவும் செல்வ செழிப்போடு உள்ளது. இந்த ஹதீஸ் சரியானது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லையா? இதற்கு விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நபிமொழி இருக்கிறது, புகாரியிலே அந்த செய்தி கூட வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி யமனினா வ ஃபி ஷாமினா வ ஃபி யமனினா, யா அல்லாஹ் யமனுக்கு நீ அருள் புரி, அடுத்து ஷாமுக்கு அருள் புரிங்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபி நஜிதினா, நஜிதுக்கு அருள் புரிங்கன்னு துவா செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் 2ஆம் மட்டும் துவா செய்கிறாங்க, அப்பவும் நஜிதை விட்டுறாங்க. திரும்ப அதுக்கப்புறம் மீண்டும் 3ஆவது தடவை சொல்கிறாங்க, அப்பவும் ரசூலுல்லாஹ் நஜிதை விட்டுறாங்க. விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அந்த நஜிதை பற்றி ஒரு கருத்து சொல்கிறாங்க, ஹுனாக்க ஜலாசில் வல் ஃபித்தன், அங்கே தான் அந்த நஜிதுன்னு சொல்கிறீங்கள, அங்கே தான் நிறைய நிலநடுக்கங்களும் நிறைய குழப்பங்களும், பிஹா எத்தலோ கர்ணு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பும் அங்கே தான் உதயமாகுது அப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. செய்தி சரியானது தான். இப்போ எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ அந்த எதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை பண்ணினாங்களோ, பரக்கத்தை கேட்டாங்களோ, அந்த நாடுகள் வறுமையிலையும் சிக்கல்லையும் இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னா, இது அல்லாஹ் இதை ஏற்றுக்கிட்டானா இல்லையா, இந்த ஹதீஸ் எதை சொல்லுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் பரக்கத்தை கேட்குறாங்கன்னா பரக்கத்தின் பொருள் என்னன்னு பார்க்கணும். பாரிக்லனா, பாரிக் நீ பரக்கத் செய், அருள் செய் அப்படின்னா நிறைய பணத்தை கொடு, நிறைய காசை கொடு, நிறைய செல்வத்தை கொடு என்று அதனுடைய பொருளை நாம் சுருக்கி விட முடியாது. பரக்கத் என்பது ஒரு நீண்ட பொருளை கொண்ட ஒரு விரிவான அர்த்தத்தை கொண்ட ஒரு சொல்லு. பெரும்பாலும் அதை ரொம்ப இருந்தால் என்ன பொருள் வரும்னு கேட்டால், குறைந்த பொருளாக இருந்தாலும் அவருடைய தேவைகள் நிறைவேறுகிற வகையில் இருந்தால் அதை பரக்கத். இப்படி தான் அறிஞர்கள் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. பரக்கத் என்பது நிறைய இருக்கணும்னு பொருள் அல்ல, அது குறைவாகவே இருக்கும். ஆனால் குறைவாக இருந்தாலும் அவங்களுடைய தேவைகள் அதன் வழியாக பூர்த்தி ஆகிரும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம்ல, சில பேர் ரொம்ப குறைவாக சம்பாதிப்பாங்க, எந்த கடனும் இல்லை, எந்த சிக்கலும் பிடுங்களும் இல்லை, இயல்பாக சந்தோஷமாக அவங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். ஒரு 15,000 ரூபா சம்பளத்தில், ஒரு 20,000 ரூபா சம்பளத்தில்
தங்களுடைய குடும்ப தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணி பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வச்சு ஏதோ மாதம் 1000 2000 மிச்சப்படுத்துகிற அளவுக்கு உங்களுடைய வருமானம் இருக்கும். சில பேர் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிப்பாங்க. பார்த்தா கடன் லிஸ்ட் 10 லட்ச ரூபா கடன், 20 லட்ச ரூபா கடன், உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா அவங்க சம்பாதிக்கிற அந்த 2 லட்சம் 3 லட்சம் அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணலை, தேவைகள் பெருகிக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ குறைந்த பொருளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது 500 ரூபாயா இருக்கட்டும், 50 ரூபாயா இருக்கட்டும், 5 ரூபாயா இருக்கட்டும், இந்த 5 ரூபாக்குள்ள உன்னுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அப்போ அல்லாஹ்வுடைய மறைமுகமான பரக்கத்து அதுக்குள்ளே இருக்குது. அதனால தான் ரசூலுல்லாஹ் எப்போதுமே பரக்கத்தை கேட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க. வெறுமனே செல்வத்தை கொடு, பணத்தை கொடு, காசை கொடு அப்படின்னு ரசூலுல்லாஹ் பிரார்த்திக்கிறத விட பரக்கத்தை கொடு, அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீ ரிஸ்கிஹிம். ஒரு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய ரிஸ்கில் பரக்கத் செய்யினாங்க, பரக்கத்து செய்ய. அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருடைய பசியும் அதில் போகணும். அது மாதிரி நீ அங்கே உன்னுடைய அருளை நீ கொடு, நிறைய கொடுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கல. அப்போ இது இப்படி பொருள் கொண்டீங்கன்னா நீங்கள் வறுமைன்னு சொல்லக்கூடிய இது எந்த அடிப்படையில் உள்ளது? பெரிய மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய செல்வ செழிப்பு இல்லை. ஆனாலும் அந்த குறைந்த வருமானத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கை தேவை பூர்த்தியாகிற அளவுக்கு அல்லாஹ் சூழலை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகத்தானே அர்த்தம். அப்படியும் இதை பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டானா ஏற்றுக்கொள்ளலையா? ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும்ன்ற கட்டாயமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனைகள் கூட எல்லா பிரார்த்தனைகளும் அங்கீகரிக்கப்பட்டதாக சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சுட்டாங்க, அதனால ஏற்றுக்கொண்டு தான் தீர்மை என்று அல்லாஹ் வைக்கலை. அப்படி ஒரு விதி அல்லாஹ் உண்டாக்கலையே. அல்லாஹ் தான் நாடியோருக்கு தான் கொடுப்பான். அல்லாஹ் யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ வயக்திர். அவன் நாடியவர்களுக்கு செல்வத்தை விசாலமாக வழங்குறான், நாடியவர்களுக்கு செல்வத்தை குறைச்சி கொடுக்குறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய கோரிக்கைகள் முன் வச்சிருந்தாலும் ஏற்பதும் மறுப்பதும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. ஏற்றும் இருக்கலாம், ஏற்காமலும் இருந்திருக்கலாம். அப்படியும் இதை நாம் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2. மூணாவது, இன்னைக்கு இருக்கிற இந்த நஜிதுங்கிற பகுதி எது அப்படிங்கிறதுல கூட சில கருத்து வேறுபாடுகள்லாம் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அந்த நஜிது என்பது எது அப்படின்னு கேட்டால் அது ஈராக்கத்தான் குறிக்கும் என்பதற்கு நமக்கு வேறு சில சான்றுகள், துணை சான்றுகள் கிடைக்கிறது. எப்படி அப்படின்னு கேட்டால், நஜித் என்ற சொல்லுக்கு மேடான மேற்கு பகுதின்னு அர்த்தம். மேற்கு பகுதியாக இருக்கணும், அது மேட்டு பகுதியாகவும் இருக்கணும். அதைத்தான் நஜிதுங்கிற வார்த்தையில் அரபியில் குறிக்கப்படுகிறது. இப்போ மதீனாவிலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மதீனாவில் நம்ம சொல்லக்கூடிய இந்த பகுதியெல்லாம் விட ஈராக்கு தான் அந்த மேடான மேட்டு பகுதி என்பதற்கு பொருத்தமானதாக ரசூலுல்லாஹ் சொல்லும்போது மதீனாவிலிருந்து சொல்கிறாங்க. சொல்லுகிற நேரத்தில் மேற்கு பகுதி மேடான பகுதி அப்படின்ற இடம் எதுன்னு பார்த்தோம்னா அது அந்த ஈராக்கை தான் குறிக்கிற மாதிரி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னது நெருக்கமாக அந்த ஈராக்குக்கு ரொம்ப பொருத்தமாகவே தெரிகிறது. எப்படி பொருத்தமாக தெரியுது அப்படின்னு கேட்டால், அங்கே தான் நிறைய நிலநடுக்கங்கள். நாங்கள் அரபு தீபகற்பத்திலேயே அதிக நிலநடுக்கம் உள்ள பூமியாக ஈராக் தான் இருக்கிறது. ஒன்று. அடுத்து நிறைய குழப்பங்கள் வரும்னு சொல்லி சொன்னாங்க. எக்கச்சக்கமான குழப்பங்கள் உலகம் முழுவதும் இன்றைக்கு பரவி கிடக்கிற நிறைய சிறுக்கான பிதாத்தான காரியங்களுக்கான மூல ஊற்றுக்களாக பல விஷயங்கள். இப்போ தமிழ்நாட்டில், இலங்கையில், இன்னும் தெற்காசிய பகுதியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொய்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அப்படிங்கிற அந்த சிந்தனையும் அவர்களுடைய தர்காக்களும் அவர்களை பற்றியான வழிபாட்டு சிந்தனைகளும் பரவலாகவே நிறைய மக்களிடத்தில் பரவி இருக்கிறத பார்க்குறோம். அப்போ அதுக்கான மூல ஊற்றுக்கள்லாம் அங்கே தான் இருக்கிறது. அவருடைய அடக்க ஸ்தலம் கூட அங்கே தான் இருக்கிறது. ஷியாக்கள் புனிதமாக மதித்து தங்களுடைய சிறுக்கான காரியங்களை அரங்கேற்றுகிற தலைமை பீடம் கூட அங்கே தான், பக்தாதில் தான், அவங்களும் ஈராக்கில் தான் வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய குழப்பங்களுக்கான வாசலும் அங்கே திறக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னது அதைத்தான் குறிக்குது என்கிற வகையில் அப்போ அந்த பகுதியை தான் குறித்து ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அது ஓகே தான் என்ற கருத்தை நமக்கு தருகிறது. இப்படி நாம் இந்த ஹதீஸில் எப்படி முரண்லாம் எதுவும் இல்லை. நம்ம இன்னும் சொல்ல போனால், ஒருவேளை அது பரக்கத்தை செல்வம்னு நீங்கள் புரிந்து கொண்டால் கூட கியாமத் நாள் வரைக்கும் அது செல்வ செழிப்போடு இருக்கணுங்கிற அர்த்தமும் இல்லை. உலகம் முடிகிற வரைக்கும் அவர்களை நீ பரக்கத்தாகவை அப்படின்னு சொல்ல அவனுக்கு அப்படி கேட்டால் தானே அந்த கேள்வி பொருந்துதா பொருத்தம் இல்லையான்றது வரும். ரசூலுல்லாஹ் வாழுகிற காலத்தில் கேட்டாங்க, அடுத்த காலம் வரும் பொழுது அந்த காலத்தில் அல்லாஹ் கொடுத்துருக்கலாம், அடுத்த காலத்தில் எல்லாம் மாற்றியிருக்கலாம். அல்லாஹ்வுடைய கோரிக்கை அங்கீகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அப்படி புரிந்து கொண்டோம்னு சொன்னால் இதில் முரண்பாடுகள் ஏதும் இல்லை அப்படின்னு நாம் விளங்கி கொள்ளலாம். தென்காசி மாவட்டம் புளியங்குடியிலிருந்து முகமது அசாருதீன் கேட்குறாங்க, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முன் வந்த நபிமார்கள் விலங்கு தாவரங்களிடம் பேசுவார்கள் என்று எனது அம்மாவின் தாய் கூறியதாக சொல்கிறார்கள். இதற்கு ஆதாரபூர்வமான விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி வந்த நபிமார்கள் விலங்குகளோட தாவரங்களோட பேசுனாங்களா அப்படின்னு பார்த்தா தாவரங்களோட யாரும் பேசினதாக எந்த செய்தியும் சான்றுகளும் நமக்கு சொல்லப்படலை. ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக குர்ஆன் சொல்லுகிறது. ஆதாரபூர்வமான திருக்குர்ஆனிலே வரக்கூடிய விஷயம்தான் அது. அது என்ன வருதுன்னு கேட்டால், சுலைமான் நபி விலங்குகளோடு பேசுனாங்க, பறவைகளோடு பேசுனாங்க,
எறும்பு மாதிரியான அந்த பூச்சினங்களோட கூட சுலைமான் நபி அவர்கள் உரையாடி இருக்கிறார்கள் என்பதற்கான சான்று குர்ஆனிலே கிடைக்கிறது. சுலைமான் நபியே சொன்னதாக குர்ஆன் பேசுகிறது. யா அய்யுஹன்னாஸ் உல்லிம்னா மன்திக தைர் வ ஊத்தினா மின் குல்லி ஷை. பறவைகளின் மொழி எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. சுலைமான் நபி சொன்னாங்க, பறவைகளின் மொழியை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னதாக குர்ஆன் சொல்லுகிறது. அதே மாதிரி ஹுதுஹுதுன்னு ஒரு பறவை, அந்த பறவை ஒரு நாள் அவங்க பறவைகள் ஆய்வு செய்கிற நேரத்தில் அந்த பறவையை காணோம், எங்கே போச்சுன்னு தெரியலையே, அது கரெக்டான காரணத்தோடு வரலன்னு சொல்லி சொன்னால் லவ் அதிபன்னஹு அதாபன் ஷதீதன் அவளை அதுபஹன்னஹு, அவளை ஏற்றி எண்ணி சுல்தானி முபீன், சரியான காரணத்தை சொல்லலைன்னு சொல்லி சொன்னால் அதை அறுத்துருவேன், அதை கடுமையாக தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அது வந்துச்சு. ஃபமகஸ கைர பஈதின் ஃபகால இன்னி அஹத்து பிமாலம் துஹித்து பிஹி, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்து நாட்டு அரசியை பற்றி, அங்கே மக்கள் வணங்குகிற வணக்கத்தை பற்றி, சிலை வணக்கத்தை பற்றி, சூரியனை வணங்கிக்கிட்டு இருக்கிறத பற்றி, அல்லாஹ்வை வணங்கணுமேங்கிற அந்த கவலையை எல்லாவற்றையும் சுலைமான் நபியோடு பகிர்ந்து கொண்டது. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு ஒரு அந்த அரசிக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்தை கொண்டு போச்சு. இதெல்லாம் ஒரு நீண்ட வரலாறு குர்ஆன் பேசுகிறது. அது சுலைமான் நபி பறவைகளோடு உரையாடி இருக்கிறார்கள் என்பதை அது ஊர்ஜிதப்படுத்துகிறது. அது மாதிரி ஒரு தடவை சுலைமான் நபி அவங்களுடைய படைப்பட்டாளங்களும் வர்ற நேரத்தில் எறும்பு புத்தில் இருக்கிற ஒரு எறும்பு தன்னுடைய எறும்புகளை பார்த்து சொன்னதாக குர்ஆன் சொல்லுகிறது. யா அய்யுஹன் நம்லு உதுகுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். எறும்புகளே உங்களுடைய புத்துகளுக்குள்ளே போய் நுழைஞ்சிக்குங்க, சுலைமானும் அவருடைய படையினரும் அவங்க தெரியாமல் உங்களை மிதிச்சிட போகிறாங்க அப்படின்னு சுலைமான் அந்த எறும்புகளில் ஒரு எறும்பு சொல்லிச்சு. ஃபதபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா, அது சொல்கிறத பார்த்து கேட்டுட்டு சுலைமான் நபி சிரிச்சாங்க. ரப்பி ஔஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. உடனே இந்த மாதிரி மொழியெல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கானுங்கிற அந்த அல்லாஹ்வுடைய அருளுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்க, துவா செஞ்சாங்க, பிரார்த்தித்தாங்க என்று இந்த வரலாறையும் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்போ இது எதை காட்டுகிறதுன்னு கேட்டால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இப்படிப்பட்ட விலங்குகளோடு பறவைகளோடு இந்த மாதிரியான வேறு பல உயிரினங்களோடு உரையாடுகிற அவற்றின் மொழி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது என்பது விளங்குகிறது. சுலைமான் நபி சம்பந்தமாக மட்டும்தான் நமக்கு ஆதாரபூர்வமான செய்தி கிடைக்குது. வேறு நபிமார்கள் பேசியதாக எந்த சான்றும் நமக்கு குர்ஆன் ஹதீஸிலிருந்து கிடைக்க பெறலை. அதெல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சம்பந்தமாக சில கதைகள், ஒட்டகம் பேசியது, கல் பேசியது, அப்படியெல்லாம் சில கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் கூட ஆதாரபூர்வமான செய்திகளாக நமக்கு கிடைக்கல. இந்த கிடைச்ச தகவலின் அடிப்படையில் சுலைமான் நபியினுடைய வரலாற்றிலிருந்து ஆமாம் விலங்குகளோடு உயிரினங்களோடு அல்லாஹ் சுலைமான் நபியை பேச வச்சான் என்கிற விஷயம் மட்டும் நமக்கு உறுதியாக தெரிகிறது. தென்காசியிலிருந்து முகமது இஸ்மாயில் கேட்குறாங்க, என்னுடைய கேள்வி வட்டி சம்பந்தமானது. எனக்கு தெரிந்த ஒரு நபர் வீட்டுக்கு மாதம் வீட்டு லோன் கட்டி வருகிறார். ஓரிரு மாதமாக அவரால் கட்ட முடியவில்லை. என்னை அந்த லோன் கட்ட சொன்னார். நானும் கட்டிவிட்டேன். நான் அவருக்கு கடனாகத்தான் அந்த லோனை கட்டினேன். பிறகு நான் கட்டிய பணத்தை திருப்பி கொடுத்து விட்டார். அவர் சிரமத்தில் இருக்கிறார் என்று நான் கட்டினேன். மேலும் சில சமயம் அவருடைய ஜிபே வேலை செய்யாத காரணத்தால் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் டெபாசிட் செய்து, நீங்கள் இந்த நம்பருக்கு ஜிபே மூலமாக லோன் பே பண்ணுங்க, என்னுடைய ஃபோனில் ஜிபே வேலை செய்யலை, அதனால் இதை அனுப்பிவிடுங்க, அனுப்பி விட்டுட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்படும் என்று சொன்னார். இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொதுவாகவே நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பொது அறிவுரை என்னன்னு கேட்டால், ஒரு பாவமான காரியத்தை நாம் செய்யக்கூடாது, அதற்கு உதவியும் செய்யக்கூடாது. பாவத்தை செய்யாதீங்கன்னு மட்டும் சொல்லலை, பாவத்திற்கு துணையும் உதவியும் செய்யாதீங்க. தாவனும் அலல் பிர்ரி வத்தக்குவா வலா தாவனும் அலல் இஸ்மி வல் உதுவான். பாவத்திற்கோ இறைவனின் வரம்புகளை மீறுகிற காரியங்களுக்கோ நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள் என்னும் குர்ஆன் சொல்லுகிறார். இப்போ அவருக்கு பதிலாக நீங்கள் கெட்டுனீங்கன்னா நீங்கள் உதவி செஞ்சதாக ஆயிரும். அவருக்கு பதிலாக அவர் கெட்டலை, அவரால் முடியலை, சிரமப்படுறாரு, நம்ம கட்டிடுவோம் அப்படின்னு நீங்கள் கெட்டுனா நீங்கள் அந்த பாவத்துக்கு உதவி செஞ்சதாக அர்த்தமாயிரும் ஒன்று. ஆனால் இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் சொல்லுகிற இந்த விஷயத்தில் அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லை. என்ன சூழல் இருக்குது அப்படின்னு கேட்டால், நீங்கள் உங்கள்கிட்ட ஒருத்தர் கடன் கேட்குறார். அவர் யாருக்கு கொடுக்கணுமோ அவர் நான் இன்னாருக்கு கடன் கொடுக்கணுங்க, நான் கொடுக்க வேண்டிய கடனுக்கு காசு இல்லை, இப்போ நீங்கள் எனக்கு காசு கொடுங்க. எப்படி கொடுங்க? என் கையில் தராமல் அவர் கையிலே கொடுத்துருங்க. நான் அவருக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்கணும், அந்த 1000 நீங்கள் கொடுத்துருங்க, உங்களுக்கு நான் பிறகு தர்றேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். நீங்கள் அவருக்கு கொடுத்துட்டீங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு அவர் கொடுத்துட்டார். இப்போ உங்களுக்கும் அதற்கும் இடையில என்ன தொடர்பு? ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு பணத்தை கேட்டார், இன்னாருக்கு கொடு என்று பணம் கேட்டார், கடன் கேட்டார். அந்த கடனை நீங்கள் கொடுத்துருக்கிறீர்கள். அது கேஷாக கொடுத்தாலும் சரி, ஜிபே பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, அவர் கேட்ட தொகையை நீங்கள் அவருக்கு கொடுத்துருக்கிறீங்க. அவருக்கு கொடுத்த பிறகு
கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கடனை அவர் உங்களுக்கு திரும்ப அடைச்சிட்டாரு. இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கும் அவருக்குமான இந்த உரையாடல்ல இந்த தொடர்புல வட்டி இல்லை, அவர் தான் அங்க வட்டிக்காரராக இருக்கிறார். அவர் கட்டிய தொகை அவருக்கான தொகை வட்டி என்ற ரீதியில கணக்கு வைக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் அவருக்கு கொடுத்தது வட்டி என்கிற கோணத்துல எந்த கொடுக்கலையும் செய்யலை, எந்த வாங்கலையும் செய்யலை. அடுத்த ஸ்டேஜில் அது வட்டியாக மாறுகிறது. பொதுவாக நமக்கும் நம்ம பெறுகிற அல்லது கொடுக்குற மனிதர்களுக்கும் இடையில உண்டான தொடர்பை மட்டும்தான் நம்ம கவனிக்கணுமே தவிர அதை தாண்டி மூணாவது மனிதருக்குரிய தொடர்பை நாம் கவனித்தோம்னா பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் இது சிக்கலாக வந்து முடிவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. இப்போ நான் ஒருத்தருக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்தா அவர் கொண்டு போய் அவர் வாங்கின கடனை வட்டிக்கு பணம் கட்டினார். நான் ஒருத்தருக்கு ஒரு பணத்தை ஒரு அன்பளிப்பை கொடுத்தேன், அவர் அதை கொண்டு போய் மதுபான கடையில் கொடுத்து சாராயம் வாங்கி குடித்தார். நான் ஒருத்தருக்கு ஒரு பணத்தை கொடுத்தேன், ஏதோ ஒரு தேவைக்கோ அல்லது ஒரு கூலியோ அல்லது ஒரு அன்பளிப்போ ஏதோ ஒன்று கொடுத்தேன், அவர் அதை வாங்கிட்டு போய் ஒரு கத்தியை வாங்கி ஒருத்தரை கொலை பண்ணிட்டார். அடுத்த ஸ்டேஜ் அது. அப்போ அடுத்த ஸ்டேஜில் இருக்கிற அவர் போய் அதை வைத்து அதை வேறொன்றாக பார்க்குற நேரத்தில் அவர் செஞ்ச அந்த பிழைக்கு நாம் பொறுப்பாளியாக மாட்டோம். நமக்கும் அவருக்கும் இடையில என்ன தொடர்பு? இப்போ நாம் போய் யூதருடைய வீட்டில் போய் நம்ம சாப்பிட்டோம். இப்போ யூதர்கள் வட்டியை பிரதானமாக கொண்டிருக்கிறாங்க. அப்போ வட்டியை அவன் வாங்கினான், அவன்கிட்ட நான் வாங்கினேன், நான் வட்டியை வாங்கிட்டேன்னு சொல்லலாமா? மார்க்கத்தில் இப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ரசூலுல்லாவே போய் யூதர்களுடைய விருந்த பங்கெடுத்தாங்க, யூதர்களுடைய வீட்டில் சாப்பிட்ருக்குறாங்கன்னு நம்ம பார்க்கும் பொழுது அப்போ அவங்க அடுத்த ஸ்டேஜை பார்க்காது. உங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான தொடர்பு என்ன, அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். அப்படி பார்த்தா நாம் இந்த நீங்கள் சொல்லுகிற இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் குற்றவாளியாக ஆகலை. அதே நேரத்தில் இந்த மாதிரி சிக்கலான அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியுது. நண்பர் எங்கே இருக்காரு, எதில் மாட்டியிருக்காரு, எதுக்கு அந்த பணத்தை செலவழிக்க சொல்கிறாரு என்பதெல்லாம் தெரிகிற காரணத்தினால அந்த நண்பருக்கு விரைவாக அறிவுரை சொல்லி நட்பில் இருக்கிறவங்கள வெறுமனே அவங்க செய்கிறதையெல்லாம் சரி கண்டு கொண்டு இருக்கிறது ஒரு நல்ல நட்பு இல்லை. அவங்க தவறில் இருக்கிறாங்க, பாவத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியுதுன்னா அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கான வேலைகளையும் நாம் செய்யணும். அந்த வகையில் நீங்கள் அவருக்கு அறிவுரை சொல்லி அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கான வழிமுறைகளை காட்டி கொடுத்து விரைவாக அந்த வட்டியிலிருந்து அவர் வெளியே வருவதற்கான உதவிகளை நீங்கள் செஞ்சு கொடுக்க வேண்டும். ஈரோட்டிலிருந்து அஹ்மது கேட்குறாங்க, 70வது அத்தியாயத்தினுடைய 36, 37 ஆகிய வசனத்தை அவங்க போட்டு அதுக்கான பொருள் என்ன, அதுக்கு விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்ன வருதுன்னு கேட்டால், ஃபமாலில்லதீன கஃபரு கிபலக்க முஹ்திகீன் அனில் யமீனி வ அனில் ஷிமாலி ஐஸீன். முகமதே, இந்த நிராகரிப்போருக்கு காபிர்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க வலதுபுறத்திலிருந்தும் இடதுபுறத்திலிருந்தும் கூட்டம் கூட்டமாக உங்களை சுற்றி வர்றாங்களே, அவங்களுக்கு என்ன ஆச்சு? எத்துமா குல்லுமுரியும் மின்ஹும் யுதுகல ஜன்னத்து நயீம். அவங்கள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதரும் இன்பம் நிறைந்த அந்த சொர்க்கத்திற்குள்ள நுழையிறதுக்கு அவங்க விரும்புகிறாங்களா? கல்லா இன்னா ஹலக்கனாகும் இம்மா யாலமும். இல்லை இல்லை, அப்படி நடக்காது. அவங்கள நாம் அவர்களை அறிந்ததிலிருந்து, அவர்களை அறிந்த அந்த அந்த அற்பமான நீர் துளியிலிருந்து தான் நாம் அவங்கள படைச்சிருக்கிறோம் அப்படின்னு இந்த வசனத்தை சொல்லி இந்த வசனத்திற்கான தெளிவான விளக்கம் தரவும். இதில் உள்ள எனது கேள்வி என்னவென்றால், நிராகரிப்போர் எதற்காக நபிகளாரை சுற்றி வர வேண்டும்? அவர்கள் நிராகரிப்பவர்கள், ரசூலை விரும்பாதவர்கள் தானே. பின்பும் அந்நிராகரிப்பாளர்கள் ரசூல்லா சொல்லும் சுவனத்தை நம்பாதவர்கள் தானே. ஏன் சுற்றி சுற்றி வந்தாங்கன்னு கேட்குறாங்க. சுற்றி வந்தது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அன்புலையும் நட்புலையும் பாசத்திலையும் ஒருத்தரை சுற்றி இருப்போம்ல, அந்த அர்த்தம்னு அவங்க விளங்கிக்கிட்டாங்க. அதனால தான் இந்த கேள்வி வருகிறது. அந்த அந்த வசனத்தின் தொடர்ச்சியை ஃபுல்லாக படித்து முடித்தா, அந்த சூறா முடிவு வரைக்கும் படித்தோம்னா இது அந்த அர்த்தத்தில் சொல்லலைன்னு அது பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது சம்பந்தமாக கூடுதலாக நபிமொழிகளில் நமக்கு எந்த விளக்கங்களும் சொல்லப்படலை. இதில் என்ன வெளிப்படையாக தெரியுதோ அதைத்தான் பெரும்பாலும் எல்லா அறிஞர்களும் விளக்கமாக சொல்கிறாங்க. அது என்ன வருதுன்னு சொல்லி நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் படிச்சிங்கன்னா, ரசூல்லா அவங்க சுற்றி வந்தாங்க. ஏன் வந்தாங்கன்னா நல்லெண்ணத்தில் வரல, கெட்டெண்ணத்தில் வந்தாங்க. கெட்டவங்களும் சுற்றி வருவான்ல, கேடு செய்யணும்னாலும் அவனை பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, எது செய்கிறாங்க, எங்கே போகிறாங்க, எப்படி அதெல்லாம் தெரிஞ்சால் தானே கேடும் செய்ய முடியும். ஒன்றுமே தெரியாத ஒருத்தரை பற்றி அவருக்கு நம்ம என்ன கேடு செஞ்சிட முடியும்? அப்போ ஒருத்தரை கெடுதல் பண்ணணும், ஒருத்தரை அழிக்கணும், அல்லது ஒருத்தரை கிண்டல் பண்ணணும், ஒருத்தரை பற்றி தப்பான இமேஜ் உண்டாக்கணும்னு சொன்னால் கூட அவரை போய் பார்த்து அவருக்கு அருகில் சுற்றி அவரை பற்றி தெரிந்து கொண்டு நோட்டம் போட்டு சில வேலைகளை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அந்த அடிப்படையில் அவங்க செயல்பட்டுருக்கிறாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபமாலில்லதீன கஃபரு கிபலக்க முஹ்திகீன் அனில் யமீனி வ அனில் ஷிமாலி ஐஸீன். வலப்புறமும் இடப்புறமும் சுற்றி சுற்றி அவங்க உங்களுக்கு முன்னாடி பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க எதுக்கு வர்றாங்க தெரியுமா? அல்லாஹ் பின்னாடி விளக்குறான். அவன் உங்களுக்கு கேடு பண்ணுறதுக்கு தான் வர்றான். அது எப்படி விளக்குறான்? இன்னா ஹலக்கனாகும் மிம்மா யாலமும். அவன் நினைக்கிறானா சொர்க்கத்துக்குள்ளே போகலான்னு அவன் நினைக்கானா? அது எப்படி சொர்க்கத்துக்கு போவான்?
சொர்க்கத்துக்கு போகிற வேலையை செஞ்சாலும் சொர்க்கத்துக்கு போவான் சொல்லிட்டு அல்லாஹ் பேசுகிறான். ஃபலா உக்ஸிமு பிரப்பில் மஷாரிகி வல் மகாரிபி இன்னா லகாதிரூன் அலா அன் நுபத்தில கைரம் மின்ஹும் வமா நஹ்னு பிமஸ்பூகின். கிழக்குகளுக்கும் மேற்குகளுக்கும் இறைவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன். அல்லாவே தன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன். இன்னா லகாதிரூன் அலா அன் நுபத்தில கைரம் மின்ஹும். அவங்கள விட சிறந்த ஆட்களை அவங்களுக்கு பகரமாக ஆக்குறதுக்கு நாம சக்தியுடையவர்கள். நம்மளை அவங்க ஜெயிக்க முடியாது, முந்த முடியாது. அதை நான் சொல்லிக்கிறேன். ஃபதர்ஹும் யகூலு வயலஹபு ஹத்தா யுலாகு யௌமஹும் அல்லதி யுஅதுன். அவங்கள நீங்கள் விட்டுருங்க. அவங்க வாக்களிக்கப்பட்ட அந்த நாளை சந்திக்கிற வரைக்கும் அவங்களுடைய விளையாட்டில், அவங்களுடைய வீணில் அவங்க மூலிகை கிடக்கட்டும். அவங்களை நீங்கள் விட்டுருங்க. யௌம யஹ்ருஜூன மினல் அஜ்தாசி சிராஅன் கஅன்னஹும் இலா நுஸ்பின் யூஃபிலூன். பலிபீடங்களை நோக்கி விரைந்து வருகிறவர்களைப் போல அந்த நாளில் அவங்க தங்களுடைய மன்னரைகளிலிருந்து வெளியே வருவாங்க. ஹாஷியாத்தன் அபுசாருகும், பார்வைகள் தாழ்ந்திருக்கும். தருகக்குகும் தில்லா, இழிவு அவர்களை சூழ்ந்திருக்கும். லாலிக்கல் யோமுல்லதி கான் யூஅதுன், இதுதான் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க கேடுகளை சந்திப்பாங்க, துன்பங்களை சந்திப்பாங்க என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து துன்பம் செய்வதற்காக நபிகளாரை சுற்றி வந்தார்கள், நபிகளாரை கேலியும் கிண்டலும் செய்வதற்காகத்தான் சுற்றி வந்தார்கள் என்று அதனுடைய அது சொல்லக்கூடிய வெளிப்படையான பொருள் எதுவோ அதைத்தான் அந்த குர்ஆனுடைய வசனம் நாடுகிறது என்று நாம விளங்கிக் கொள்ளலாம். பேர்ணாம்பட்டில் இருந்து ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. ஆனால் ஒரு பேர் என்னன்னு தெரியல, ஊர் மட்டும் போட்டிருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி சொத்து பங்கு சம்பந்தமாக. ஒருவருக்கு 5 பெண் பிள்ளைகள் இருக்கின்றன, அவருக்கு ஆண் பிள்ளைகள் இல்லை. இதனால் பலர் சொல்கிறார்கள் ஆண் வாரிசு இல்லை என்றால் அண்ணன் பையனுக்கும் பங்குண்டு என்று சொல்கிறார்கள். இதற்கு விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சொத்துரிமையை பொறுத்த வரைக்கும் சொத்துல பங்குதாரர்கள், பங்கு குறிப்பிடப்பட்ட பங்குதாரர்கள் என்று சில பேர், அந்த பங்குதாரர்கள் போக அவர்களுக்கு பங்கு வைக்கப்பட்டது போக மிச்சம் இருக்கிறதையெல்லாம் எடுத்துக்கொள்கிறவர்கள் சில பேர். இப்படி 2 வகையா இருக்கிறாங்க. பங்குதாரர்கள் யாரு? இப்போ மனைவி இருக்கிறாங்க, ஒருத்தர் இறந்துட்டாரு, சொத்துக்குரியவர் இறந்துட்டாரு, அந்த சொத்துக்குரியவருடைய மனைவி, சொத்துக்குரியவருடைய தாய், சொத்துக்குரியவருடைய தந்தை, இவங்கெல்லாம் பங்குதாரர்கள். அது அல்லாமல் சொத்துக்குரியவருடைய ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, அவங்க மிச்சத்தை எடுத்துகிட்டு போகிறவங்க. இவங்களுக்கு 6ல் 1, இவங்களுக்கு 8ல் 1 அப்படின்னு மொத்த சொத்துல 8ல் 1 கொடுத்துருவோம், 6ல் 1 கொடுத்துருவோம். அம்மாவை கொடுத்தாச்சு, அத்தாவை கொடுத்தாச்சு, மனைவி கொடுத்தாச்சு. மிச்சம் இருக்குதா? மிச்சம் என்ன இருக்கோ அதை 2 பங்கு ஆம்பளைக்கு 1 பங்கு பொம்பளைக்கு மொத்தத்தையும் பிரித்து பங்கு வச்சு முடிச்சிருங்க. சொத்து காலியாயிரும். மொத்த சொத்தையும் பங்கு வச்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த மிச்சத்தை எடுத்துகிட்டு போகிற ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ மிச்சம் எங்கேன்ற இதை என்ன பண்ணுறதுன்னு கேள்வி வரும். அந்த மாதிரி கேள்வி வருகிற தருணத்துலலாம் இவங்களும் வருவாங்க. யார் வருவாங்க? அண்ணன் பிள்ளைங்களும் வருவாங்க. இப்போ மிச்சத்தை எடுத்துகிட்டு போய் இப்போ பெண் பிள்ளைங்க மட்டும்தான் இருக்குங்கிறாங்க, 5 பொம்பளை பிள்ளைங்க மட்டும் இருக்கிறாங்க. இப்போ சொத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அத்தா இல்லை, அம்மா இல்லை, மனைவி இல்லை, ஆம்பளை பிள்ளையும் இல்லை, பொம்பளை பிள்ளை மட்டும் இருக்குது. பொம்பளை பிள்ளை மட்டும் இருந்தால் மொத்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அவங்க. பொம்பளை பிள்ளை மட்டும் இருந்தால் மொத்த ஒரு பிள்ளை மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மொத்த சொத்துல பாதி அவங்களுக்கு போயிடும். ஒன்றுக்கு மேற்பட்ட பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா 3 பங்கா வச்சு, மொத்த சொத்தை 3 பங்கா வச்சு 3ல் 2 பங்கா அவங்க எடுத்துக்குவாங்க, மிச்சம் வந்துடும். இப்போ இந்த மிச்சம் வந்ததை என்ன பண்ணுறதுன்ற கேள்வி. ஆல்ரெடி ஆம்பளை பையனும் பொம்பளை பையனுமா இருந்தால் மிச்சத்துக்கு வேலையே இல்லை. மொத்தத்தில் இருக்கிறதுல 2 ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்கிறாங்களா, மொத்தம் 3 பங்கு வைங்க. 2 பங்கு பையனுக்கு 1 பங்கு பொண்ணுக்குன்னு மொத்தமும் காலியாக போயிடும். சொத்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ பொம்பளை பிள்ளைங்க மட்டும் இருந்தால் இந்த பொம்பளை பிள்ளைங்க 3ல் 2 பங்கு அவங்களுக்கு கொடுத்துருவோம், மீதி 1 பங்கு 3ல் 1 பங்கு மிச்சம் இருக்கும். இந்த பங்கை என்ன பண்ணுறது? இது மாதிரி அசபான்னு சொல்லுவாங்க. மிச்சம் இருக்கிறதையெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆட்கள் இல்லாவிட்டால் அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் யார் இருக்கா, யாருக்கு இந்த மிச்சம் இருக்கிற காசை கொண்டு போய் கொடுக்குற கேள்வி வரும்ல. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்போ நெருக்கமான ஆண் உறவினர்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க. அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அல்ஹகுல் ஃபராயில பி அஹ்லிஹா, யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ கொடுக்கணும்னு நல்லா சொன்னானோ அந்த பங்குதாரர்களுக்கு, பங்கு குறிப்பிடப்பட்ட ஆட்களுக்கு அதை கொடுத்து நீங்கள் முடிச்சிருங்க, அதெல்லாம் கொடுத்துருங்க. ஃபமா பக்கிய, அது போக மிச்சம் வர்றதை பொறுத்த வரைக்கும் லி அவுலா ரஜுலின் தக்கரின், நெருக்கமான ஆண் உறவினர் யாரோ அவரே அதுக்கு உரியவர் ஆவார். நெருக்கமான ஆண் உறவினர் அப்படிங்கிற பட்டியல் எடுக்கும் பொழுது இப்போ சொத்துக்கு உரியவருடைய தந்தை அவருக்கு நெருக்கமானவர், சொத்துக்குரியவருடைய தந்தை இல்லையா, தந்தையுடைய தந்தை, சொத்துக்குரியவருடைய சகோதரன்,
அவருடைய கூட பிறந்த அண்ணன் தம்பி இறந்துட்டாரு, இறந்தவருக்கு அண்ணனும் தம்பி இருக்கிறாங்க, அவங்க அவருக்கு நெருக்கமானவங்க. அண்ணனும் இல்லை தம்பியும் இல்லையா, அண்ணன் புள்ள இருக்குதா பாரு, தம்பி புள்ள இருக்குதா பாரு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த அந்த நெருக்கமான ஆண்கள்ல இவர் யாரு, இவருக்கு அடுத்து யார் இருக்கா, இவர் யார், இவருக்கு அடுத்து யார் இருக்கா அப்படின்ற அந்த ஸ்டேஜில் அவருக்குடைய தந்தை இருக்காங்களான்னு பார்க்கணும், தந்தை இல்லாட்டி தந்தையுடைய தந்தையை பார்க்கணும், சகோதரன் இருக்கான்னு பார்க்கணும், சகோதரன் இல்லாட்டி சகோதரனுக்கு சகோதரன் இருக்கான்னு பார்க்கணும், புள்ள இருக்கான்னு பார்க்கணும், புள்ள இல்லாட்டி பிள்ளைக்கு புள்ள இருக்கான், பேரன் புள்ள இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அந்த மாதிரி நெருக்கமான ஆண் உறவினர்கள் யார் என்பதை பார்த்து அவங்களுக்கு அந்த மிச்சத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்களுக்கு அந்த சொத்துக்களை கைமாற்றுகிற ஒரு சூழல் வரும். அந்த அடிப்படையில் இப்போ 5 பொம்பளை பிள்ளைங்களுக்கு போக மிச்சம் இருக்குது, இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பாட்டனார் இல்லை, அல்லது சொத்து இறந்து போனவருடைய அண்ணன் தம்பி யாராவது இருந்தால் அண்ணன் தம்பிகளுக்கு போகும், அண்ணன் தம்பி யாரும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அண்ணன் தம்பிகளுடைய பிள்ளைகள் அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு அந்த பட்டியலில் அண்ணன் பையன் தம்பி பையன் அவங்களும் வருவாங்க. இது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயம்தான். நேரம் நிறைவடைந்து விட்ட காரணத்தினால நிகழ்ச்சியத்தோடு நாம் நிறைவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சியில கேள்வி கேட்க விரும்புறவங்க இதுல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய கேள்விகளை, உங்களுடைய ஊர், உங்களுடைய பெயர், முகவரியோடு தெளிவாகவும் சுருக்கமாக உங்கள் கேள்விகளை எழுதி அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.